ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புது மேப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மேப் வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த மேப் பற்றி நான் அப்படியே காட்டிடுறேன். சேம் ஈஸ்ட், அது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு, அதாவது இது மட்டும் வாங்கியிருக்கோம், இந்த ஈஸ்ட் மட்டும் ஃபுல்லாகவே. இது வந்து கோயிங் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சேம் அதுதான் இதோட பேர். அதாவது போலான் இருக்கு. கியாவா சொலாவக்காவியா ஏதோ ஒரு பேர் வாயில நுழையலங்க. அப்புறம் இந்த ஒரு இது நாடு இருக்குது, கண்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாயில நுழையாத 2 கண்ட்ரி இருக்குது. இது எல்லாமே அப்படியே ஒரு செட்டாக வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிரைவ் எடுக்க போகிறோம். நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். சேம் இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போ இங்கேயே நம்ம ஒரு இது பிக்கப் பண்ண முடியும். இருந்தாலும் வேறு எங்கேயாவது பிக்கப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்க வேண்டியது என்னென்ன இருக்குது, நிறைய புது கார்கோலாம் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து என்னடா பாருங்க, அலுமினியம். இது இது ஒரு மண்ணள்ளி போடுற மிஷின். இது இடம் எடுக்கலாமா? இது ஓகே, இது நம்ம எடுக்கலாங்க. இது பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து இதாக இருக்கான்னு பார்த்துக்கலாமே. ஓகே, அது தேவையில்லை. இதே எடுக்கலாம். சேம் இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட். ஓகே, இப்போ நேராக போகலாம். பக்கத்தில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணி போகுது. அப்புறம் இந்த வண்டியை பற்றி சொல்லி ஆகணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஸ்பீடு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 900 இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1800 இது. இது கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக 100க்கு போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம புது இடம் தான், ஒன்றும் பழைய இடம்லாம் கிடையாது. பார்த்தீங்களா பவரை, பார்த்தீங்களா பவர் ஜென்ரேட்டர் வந்து எப்படி அப்படியே சர்ன்னு போய்டும். 100க்கு வந்துச்சு பாருங்க அதுக்குள்ளே. வண்டி ஒரு புது ஏரியா ஒன்று எப்படியாவது இது பண்ண நினச்சினே இருந்தாங்க. அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. பாருங்கள் 130 போயிடுச்சு அதுக்குள்ளே. என்ன ஃபாஸ்ட் ஃபுட். அவ்வளோதான், வந்துட்டோம். பார்த்தீங்களா குயிக்காக வந்துச்சு பாருங்க. அப்படின்றதுக்குள்ள கடந்துருச்சு. என்டர் இந்த இருக்குது, அதே இருக்கட்டும். எங்கே இருக்கப்பா, எங்கே இருக்க? இந்த இருக்கியா? பக்கத்தில் தான் இருக்க. ஸோ லோ பெட்டுங்க. இதில் இருக்க ரிவர்ஸ் சவுண்ட் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
அவ்வளோதான், ஏற்றிட்டோம். வண்டி எடுக்க வேண்டியதான். 6 மணி நேரம் தான் இருக்குது. 6 மணி நேரம் ஸ்லீப்பிங் இருக்குது. பார்த்துக்கலாம். பா எப்படி போனான் பார்த்தீங்களா அவன். ஓகே பாருங்க, கொக்கி வண்டி கலக்குது. பாருங்க, கொக்கி வண்டியை நம்ம எங்கேருந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து இந்த போலாண்டுக்குள்ளே தாங்க நடக்குது இந்த ட்ரைவு. வா பாருங்களேன், ஏன் போலாண்டுக்குள்ளே சொல்லலாம் பாருங்கள். போலாண்ட் அங்கே தான் நம்ம வந்து அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம விரிவுபடுத்தணும். இங்கேருந்து தான் நம்ம வந்து போலாண்டுக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். பார்க்குறது நல்லா இருக்குல்ல. சாரி, இந்த மிஷின் எடுக்கிறோம். நல்லா ஃபாஸ்ட்டு போகுது பாருங்க வண்டி. இதுவரை வெயிட்டு இந்த வண்டிக்கு வெயிட்டு கம்மி போகுதுங்க. நிறைய வருது. ஸ்லோ பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம இப்படி தான் திரும்பணும். அப்போ ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது. அந்த வியூவில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி வந்து விரிவாக்கம் பண்ணி வாங்கியிருக்கோம். அது வாங்கியிருக்கோன்றத விட இது ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணார். நல்ல விஷயம். சரி, புதுசாக இடம்லாம் இது பண்ணுங்க. பாருங்கள் எப்படி பாருங்க. புது ஏரியா. பார்த்தீங்களா? அட்டகாசத்தின் உச்சம். இந்த வியூவில் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குங்க, அதான் பிரச்சனை. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. அதனால தான் இந்த வியூ விளாடுறது கொஞ்சம் யோசிக்கிறேன். வேறு எதுவும் இதில் பிரச்சனை இல்லை அவ்வளோ. இந்த ஊரை ஓப்பன் பண்ணிட்டோம். இது மூலமாக நம்ம வந்து அடுத்த ஊர் ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இல்லாட்டா நம்ம ஜம்ப் பண்ணி நம்ம வேறு ஊர் ஓப்பன் பண்ணோன்னா
எப்படி இப்போ ஜம்ப் பண்ணி நம்ம வேறு ஊர் ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரிஸ்க்கு. அப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதனால் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் இல்லாமல் இதை ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த கேப் வாங்கலாம். ஓ இப்படி தான் போறியா? நான் அப்படி போகிறேன்னு வச்சு ஸ்டாப் பண்ணிட்டா. இதில் மாடுலாம் தெரியுது பாருங்க. ஏய் இவன் எங்கே போகிறான்? போகிறான். டேய் ஏதாவது இண்டிகேட்டர் தெரியல எனக்கு கண்ணுக்கு. நேருக்கு நேரம் இஷ்டம் அப்படி வேலைக்கு ஆகாதுங்க. வெறும் 1800 இந்த ஸ்பீடு போகுதுன்னா என்கிட்ட வந்து 3000 சம்திங் இருக்குங்க. அதில் எந்த வேகம் போகலாம். பாருங்க இன்னும் நான் ஃபுல் ஸ்பீடு போகல. ஏன்னா அந்த ரிஸ்க்கு நடக்க விருப்பப்படல இப்போதைக்கு. இந்த வியூவில் எடுக்கலாம். பாருங்க. ஐயோ சாரி. ஒரு ஸ்மூத்னஸ் பார்த்தீங்களா வண்டியில்? பாருங்க ஸ்பீடை பார்த்தீங்களா? போங்கடா டேய், உங்களால் தான்டா ஸ்லோ பண்ணேன் நான். போக மாட்டானுங்களே. இவ்வளோ ஸ்லோவாக போனீங்கன்னா எப்படா? நான் போக மாட்டான். ஓ சிக்னலா? அதங்க போல. ரெண்டில் ஏதாவது ஒன்றில் போயிடலாங்க. எப்படி திருக்க பாருங்க. ஓ சாரி.
இஷ்டானா அடா பாவி. இஷ்டானுங்க. இஷ்டானுங்க. ரூட்டே விட மாட்டாங்களே. வழி இருக்குன்னு வச்சுக்க. பூந்து போயிடலான்னு பார்த்தா வழி இல்லை. நல்ல வேலை இடிக்கல பாருங்க. கொஞ்சமா கிரேட் டிரைவர் ஆயிட்டு இருக்கேன். எப்படி நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து நேவிகேஷன் இருக்கனால கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் நம்ம. இந்த ஊரில் நிறைய பண்ண வேண்டியிருக்குங்க, நிறைய ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. பார்க்கலாம். அதுதான் நிறைய இடம் ஓப்பன் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும். பா 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 பார்த்தீங்களா கண்ட்ரோலு? கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓஹோஹோ. என்ன ஃபாஸ்ட் பாருங்க. ஐயோ ரோடு பாருங்க, வளைஞ்சு 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 போகுது. அதனால் நான் வேகத்தை குறைக்கல. இண்டிகேட்டர் போடுறான். இண்டிகேட்டர் போடுறான்டா. இண்டிகேட்டர் போடுறான். எப்படி எப்படி வந்த பார்த்தீங்களா? பக்கா 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 வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வண்டி வந்து சாயலை பாருங்கள். அது காரணம் என்ன தெரியுமா? 150க்கு மேலே போய் இல்லை 150லாம் தொட்டால் மட்டும்தான் இந்த ஸ்பீடுக்கு நம்ம சாயம். பாருங்க, நான் ஆக்சிலேஷனே அமுக்கல, பாட்டு போயினுக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா சரிவு. பாருங்க, 34 34 34 34 35. அது ஆக்சிலேஷனே இல்லை, ஆனால் போயினே இருக்குதுங்க. பா அதுவே 37 போயிடுச்சு. அவ்வளோ சரிவுங்க. அவ்வளோதான். இப்போ அதே ஸ்லோ பண்ணி பாருங்க.
ஏன்னா நம்ம இப்படி போகணும், அதான் பிரச்சனை. எப்படி ஒரு ஸ்மூத் டிரைவ் பார்த்தீங்களா? இந்த இந்த வண்டியை வச்சு நம்ம பல ஸ்டேஜை முடிக்கலாங்க. பாருங்கள், இப்போ அடுத்து இன்னொரு ஹை ஸ்பீடு. ஆனால் இதே நல்ல ஸ்பீடு தான். இதுக்கு மேலே நம்ம போட்டால் நம்ம கண்ட்ரோல் இழந்துருவோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணி பார்க்குறது நல்லது தானே. ஏன்னா இதே ரொம்ப ஹை ஸ்பீடு தாங்க. இதுக்கப்புறம் ஸ்பீடு போட்டால் நமக்கு கண்ட்ரோல் போயிடுங்க. இந்த இடம் நல்லா இருக்கு பாருங்க ஓரளவுக்கு. ஈஸ்ட் அந்த சைடுங்க, கிழக்கு கிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் ஆறு அச்சுனே இருப்போம். இந்த சைடு வந்துடாதீங்க, வரான்டா அவன். இந்த சைடு ஏறலாம் போ வேகமா. நீ ஸ்லோவாக போனால் எனக்கு தான் கஷ்டம். அப்படியே ஒரு வெள்ளை ஏற்ற கொஞ்சம் தூரம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பெரிய ட்ரைவ் போகுங்க. இருக்கிறதுலே பெரிய ட்ரைவ் போய் முடிப்போம். முடிச்சா நல்லாயிருக்கும். பா எவ்வளோ ஜஸ்ட்டில் போன பாருங்க. தான் நம்ம பார்வை இப்போ 4 இடத்துல இருக்குங்க. ஆனால் நம்மளால் போக முடியும். கேப் பார்த்தீங்களா? கரெக்டான கேப்பில் போயிடுங்க. அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஒரு 50 செகண்ட் 50 நிமிஷம் இருக்கு, போயிடலாம். இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தொட வந்துச்சு, ஆனால் முடியல. போயேன்டா, ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக போறீங்க? ஏறு அப்படிதான். அடுத்து அந்த ஸ்பீடை செக் பண்ணிக்கோங்க, அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஸ்பீடை காட்டுறேன். பார்த்தீங்களா? நல்லா ஸ்பீடுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபாரஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காகவே ஒரு மேப் இருக்குது. அந்த மேப் வந்து என்ன பிரச்சனைனா, அவ்வளோதான், வந்துட்டோம். ஓப்பன் ஆகுது பாருங்க.
இங்கே தான். எஸ், ஒரு வழியாக முடிச்சிட்டங்க. என்டர். இதுக்கு நிறுத்தலாம், ஏதாவது பர்சன்டேஜ் கிடைக்கும். எப்படி எக்ஸலண்ட். ஒரு தடவையாக பிடிச்சாச்சு. இது ஒரு அற்புதமான டிரைவ், நல்லா ஸ்மூத்தாக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம உள்ளே பார்த்துடலாம். நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இங்கேருந்தோ அப்படியே இங்கே வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். சரி, இதான் இப்போ ஈஸ்ட் சைடு வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அப்படியே ஒன்று அடுத்தது இந்த இதெல்லாம் போகலாம், இந்த இடத்துக்குலாம். இப்போ நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். ஓகே, வண்டி நல்ல இடத்துல தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் புது ஒரு இடம் வாங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி ஒன்றா வாங்கணுன்னா நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இதாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி, பார்க்குறவங்களுக்கும் நன்றி. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.